பார்வதிக்கு வரமளித்து அருள் புரிந்த அம்பலவாணர் கைலை மலை ஞானபீடத்தில் ஜோதி ஸ்வரூபனாய் எழுந்தருளியிருந்தார். ஈசன் தமது திருமண வைபவத்தை மனுஷ சம்பிரதாயப்படி நடத்த திருவுள்ளம் கொண்டார். அந்த பொறுப்பான சடங்கினை நிறைவேற்ற தகுதி வாய்ந்தவர்கள் சப்தரிஷிகள் என்ற எண்ணத்தில் அவர்கள் தம் முன்னே வரவேண்டும் என்று நினைத்தார். அங்கனம் ஈசன் நினைத்த மாத்திரத்திலேயே அத்திரி, பிருகு, குஸ்தர், வசிஷ்டர், கௌதமர், காஷ்யபர், ஆங்கிரசர் என்னும் சப்தரிஷிகள் ஈசன் திருமுன் வந்து நின்றனர். ஈசனின் திருநாமத்தை ஜபித்து துதி செய்தனர். நித்தியமாகவும் நிர்மலமாகவும் தரிசனம் தரும் நீலகண்ட பிரபு, 3 காலங்களிலும் முத்தொழில் புரியும் முழுமுதற் பரம்பொருளே, சப்தரிஷிகளின் பணிவான நமஸ்காரங்கள். ஐயனின் ஆணையை கேட்க சித்தமாய் நிற்கின்றோம். தேவரீர் திருவாய் மலர்ந்து எங்களை ஆட்கொள்வீர் என்று பிரார்த்தித்தனர். சதாசிவ பிரம்மமான பரமேஸ்வரன் சப்தரிஷிகளை திருக்கண் மலர்ந்து, சப்தரிஷிகளே, யாம் பர்வதராஜனின் குமாரதி பார்வதியை பாணிகிரகணம் செய்து கொள்ளப் போகிறோம். அதனால் நீங்கள் 7வரும் சதிபதியாய் இமவான் இருப்பிடம் சென்று எனக்கு பெண் பேசி முடித்து முகூர்த்த நாள் குறித்து வருவீராகுக என்று அன்பு கட்டளையிட்டார். ஈசனின் அமுதமொழி கேட்ட சப்தரிஷிகள் இனம் தெரியாத பேரானந்த பெருவெள்ளத்தில் மிதந்தனர். இப்பேற்பட்ட பெரும் பாக்கியம் தங்களுக்கு கிட்டியதே என்று எண்ணி பொங்கி பூரித்தனர். ஈசனின் ஆசி பெற்று மேற்கொண்டு நடக்க வேண்டிய ஏற்பாட்டை துவங்கினர். சப்தரிஷிகள் பர்ணாசாலை சென்று தங்கள் பத்தினிகளிடம் ஈசன் விவாக வைபவத்தை பற்றி கூறினர். முனி பத்தினியர்கள் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவேது. ஒவ்வொருவர் உள்ளத்திலும் அளவிலா உற்சாகம் ஊஞ்சலாடியது. சப்தரிஷிகள் தங்கள் பத்தினிமார்களுடன் ஆகாச மார்க்கமாக இமவானின் நகரமான ஔஷதி பிரஸ்தம் சென்றடைந்தனர். ஆகாச மார்க்கமாக வருகை தரும் தூரத்தை பார்த்துவிட்ட இமவான் தனது மனைவி மேனையுடன் மேலவாத்தியங்கள் முழங்க, வேதம் ஒலிக்க, பூரண பொற்கும்ப மரியாதைகளுடன் எதிர்கொண்டு அழைத்து ஆசனம் அளித்து புண்ணிய தீர்த்தத்தால் பாத பூஜை புரிந்தனர். உங்கள் வருகையால் எங்கள் சுற்றமும் நட்பும் பெருமை கொள்கிறது. உங்களை போன்ற ரிஷிகளின் வருகையால் எங்கள் நாட்டில் மும்மாறி பொழிகிறது. உங்களை போன்ற பக்த சிரோன்மணிகளின் பாதம் படுவதால் எங்கள் நகரத்தில் பாபங்கள் நீங்கி புண்ணியம் பெருகி சுபீக்ஷம் நிலைக்கிறது. உங்களால் எங்கள் நாட்டிற்கு பெருமை. மன்னரின் இத்தகைய உபச்சார வார்த்தைகளால் உளமகிழ்ந்த சப்தரிஷிகள், இமவான் பெற்ற பேரு இந்த வையத்தில் வேறு எவரும் பெற முடியாது. மன்னா, தாங்கள் எடுத்த பிறவி அனைத்திலும் புண்ணியத்தையே செய்துள்ளனர். அதனாலன்றோ உமக்கு பகவானுக்கு பெண் கொடுக்கும் பாக்கியம் கிட்டியுள்ளது. எங்களது வருகையை பற்றி ஆங்கிரச முனிவர் விளக்கமாக சொல்வார் என்றனர். ஆங்கிரச முனிவர் மன்னருக்கு தங்கள் வருகையை பற்றி கூறலானார். பர்வதராஜா, நாங்கள் ஈசனுக்கு பெண் கேட்டு வந்துள்ளோம். கைலாசபதியான பரமேஸ்வரன் உங்கள் புத்திரி பார்வதியை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார். சப்த ரிஷிகளின் வருகையின் நோக்கத்தை தெரிந்து கொண்ட இமவானும் மேனையும் அமிர்தம் பருகிய ஆனந்தம் கொண்டனர். இருவரும் சப்த ரிஷிகளை பணிந்து போற்றினர். சப்த ரிஷிகளே, அகில லோகநாயகரான ஈசனின் திருவுள்ளத்தை என்னவென்பது, பரமனை மறுமனாக அடைய என்ன தவம் செய்தோமோ என்று சொல்லி தங்கள் புத்திரி பார்வதியை அழைத்து வந்து முனிவர்களின் ஆசி பெறச் செய்தனர். ஆங்கிரச முனிவர் இமவானை மேலும் புகழ்ந்து, மன்னா, இந்த விவாக வைபவத்தால் நீ தன்யனானாய். பிறவி பயனை பெற்றோம். 1000 அஸ்வமேத யாகம் செய்த புண்ணியத்தை நீயும் உன் மனைவியும் அடைந்தீர்கள். உலகும் உங்கள் புகழை கொண்டாடும். எங்கள் ஈசனுக்கு உங்கள் பெண்ணை கொடுக்க பரிபூர்ண சம்மதம் தானே? இது சம்பிரதாயத்திற்காக கேட்கப்படும் கேள்வி என்றார். ஆங்கிரச முனிவர் இங்கனம் கேட்டதும் இமவானின் பட்ட மகரிஷி மேனையின் முகம் சற்று மாறியது. முனிவர்கள் இதை கவனிக்க தவறவில்லை. முனிவர்கள் மேனையை பார்த்து, நீங்கள் ஏதோ சொல்ல எண்ணுவதில் தயக்கம் காட்டுவது போல் தெரிகிறது என்று வினவினர். மேனை தயக்கத்துடன், தவ முனிவர்களே, நான் சற்று குழப்பம் அடைந்துள்ளேன். அதற்கு காரணம் ஈசனின் மகிமை மலையத்தனை என்றாலும் அவரது சில லீலைகள் புரியாத புதிராக உள்ளது. தக்ஷனை கொன்றது போன்ற சிவனுடைய சம்ஹார லீலைகள் என் மனதை சஞ்சலப்படுத்துகிறது. மேலும் ஈசன் புலித்தோல் ஆடை அணிவதும் பாம்பை அணிகடனாக பூண்டிருப்பதும் மயானத்தை வாசஸ்தலமாக கொள்வது போன்ற விஷயங்களும் எமக்கு புதிராக உள்ளது. மாயை என் மனதை மயக்குகிறது. எதனால் எனக்கு இந்த சலனம் என்பது புரியவில்லை. இந்த விஷயத்தில் என் உள்ளம் தெளிவு பெற வேண்டும் என்று வினவினாள். இவற்றை கேட்டுக்கொண்டிருந்த வசிஷ்டரின் மனைவியான அருந்ததி தேவி மேனையின் மனதை மாற்றுவதில் ஈடுபட்டாள். அமரர் குலம் காக்க ஆழகால விஷம் உண்ட ஈசனின் பிரபாவத்தை சொன்னாள். லட்சக்கணக்கான தேவர்களையும் தவசியர்களையும் கொடுமைப்படுத்திய அரக்கர்களை சம்ஹாரம் செய்து அகில லோகத்தையும் ரட்சித்த வீரதீர பிரபாவங்களை சொன்னாள். அருந்ததி மேனைக்கு ஞான மார்க்கங்களை எடுத்து சொல்லலானாள். இவற்றையெல்லாம் கேட்டு மேனையின் மனம் தெளிந்தது.
சப்த ரிஷிகளிடம் பிழை பொறுத்தரள பிரார்த்தித்தாள். முனிவர்கள் மேனைக்கு நல்லாசி நல்கினர். பரமசிவன் பார்வதி திருமண ஏற்பாட்டில் அனைவருடைய சம்மதத்தையும் பரிபூர்ணமாக பெற்ற முனிவர்கள் முகூர்த்த நாள் குறித்து இமவானிடம் விடை பெற்று கைலைக்கு புறப்பட்டனர். ஆகாச மார்க்கமாக கைலையை வந்தடைந்த சப்த ரிஷிகளும் பத்தினிமார்களும் ஈசனை தொழுது பணிந்து முகூர்த்த நாள் மற்றும் திருமணம் பற்றிய நல்ல செய்தியை சொல்லினர். ஈசன் முகம் மலர்ந்தார். சப்த ரிஷிகளையும் அவர் தம் பத்தினிமார்களையும் அனுகிரகித்து அனுப்பி வைத்தார். இமவான் உற்றார் உறவினர் அறவோர் அருந்தவசியர் அரண்மனை அதிகாரிகள் அனைவரையும் அழைத்து பார்வதியின் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை தொடங்கினார். இமவான் தனது புத்திரன் மைனாகனை அழைத்து பார்வதியின் திருமணத்தை பற்றி சொல்லி தேவதச்சனான விஸ்வகர்மாவை அழைத்து பிரம்மாண்டமான கல்யாண மண்டபம், தங்கும் விடுதிகள், அரங்க மேடைகள் போன்ற பற்பல மணி மாளிகைகளை கட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆணையிட்டான். மைனாகன் தேவதச்சனை அழைத்து வந்து அனைத்து ஏற்பாடுகளையும் தானே முன்னின்று நடத்தினான். மயன் பார்ப்போர் மதிமயங்கும் வண்ணம் அதி அற்புதமான லட்ச யோசனை நீல அகலம் கொண்ட அலங்கார அழகு மணி மண்டபம் அமைத்தான். சித்திரங்கள், சிங்கார பதுமைகள் என்று ஆங்காங்கே மயன் தனது கலைவண்ணத்தில் கைவண்ணத்தை காட்டினான். நகரில் நோக்கும் இடமெல்லாம் கண்ணை பறிக்கும் ஒளிமயம், சிறு சிறு அருவிகள், அற்புதமான வளைவுகள், விளையாட்டு அரங்கங்கள், அகன்ற திண்ணைகள் என்று எங்கு பார்த்தாலும் அலங்காரம், ஐஸ்வர்யம். மண்டபத்தில் உள்ள தூண்களை தட்டினால் இசை எழும்பும். பளிங்கு சுவர்கள் நோக்கினால் முகம் தெரியும். பிரதிபலிக்கும் நிலை கண்ணாடி அறைகள். இங்கனம் மயனின் வேலைப்பாட்டை வர்ணித்து கொண்டே போகலாம். மண்டபத்து தூண்கள் நவரத்தினங்கள் பதிக்கப்பட்டு பிரகாசமாக காணப்பட்டன. பார்ப்போர் வியக்கும் அளவிற்கு மேகத்தை முட்டும் மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் வண்ண வண்ண ஒளி சிந்தின. சாலைகளும் சோலைகளும் கோசாலைகளும் பார்க்க பிரமிப்பை உண்டாக்கியது. கோசாலையில் பசுக்கள் லட்சக்கணக்கில் கட்டப்பட்டிருந்தன. தவசியர் வேதியர் தங்குவதற்காக கங்கை நதி தீரம் தெய்வீக பொலிவுடன் கூடிய பர்ணாசாலைகள் கட்டப்பட்டிருந்தன. காமதேனு, கற்பக விருட்சம் கல்யாணத்திற்கு வருவோருக்கும் போவோருக்கும் தங்குவோருக்கும் அனைத்து செல்வத்தையும் வர்ஷிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மொத்தத்தில் இமவான் நிர்மாணித்த நகரம் பார்ப்பதற்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பொங்கி பிரவாகம் எடுக்கும் சௌபாகிய லோகமாக விளங்கியது. இவற்றையெல்லாம் பார்த்து மகிழ்ந்த இமவான் மயனுக்கு பொன்னும் பொருளும் பரிசாக கொடுத்து கௌரவப்படுத்தினான். வர்ணனுக்கு வெள்ளம் தானம் என்பது போல மயனுக்கு எதற்கு இவையெல்லாம்? இப்படியாக கல்யாணத்திற்கான ஏற்பாட்டின் பெரும் பகுதியை முடித்துவிட்ட இமவானும் மேனையும் கைலைக்கு புறப்பட்டு சென்றனர். சிவகோயில் திருவாயில் வந்த இமவான் திருவாயிலில் காவல் புரியும் நந்தி தேவரை பணிந்து அனுமதி பெற்று உள்ளே சென்றார். நவரத்ன பொன் தட்டில் பூ, பழம், நவரத்தினங்கள், குங்குமம், மஞ்சள் நிறைந்திருக்க பகவானின் பாத கமலங்களில் சமர்ப்பித்து தம்பதியர் சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து எழுந்தனர். ஈசன் மனமகிழ்ச்சியோடு அவற்றை ஏற்றுக்கொண்டார். பர்வதராஜா, சர்வ மங்களங்கள் உண்டாகட்டும். திருமணத்திற்கு முன்னதாகவே யாம் எமது சிவகணத்தவர்கள் சூழ உனது நகரத்திற்கு வருவோம் என்று அருள் புரிந்தார் பரமேஸ்வரன். இமவான் மேனை மீண்டும் ஐயனை நமஸ்கரித்து புறப்பட்டனர். அவர்கள் விடைபெற்று சென்றதும் ஈசன் நந்தி தேவரை அழைத்து, நந்தி, நமது திருமணத்தில் கலந்து கொள்வதற்கு ருத்ரகணங்கள், தேவர்கள் புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்யவும் என்று ஆணையிட்டார். நிஷ்ட அமர்ந்தார். திருமணத்தில் கலந்து கொள்ளப் போகிறவர்களை உள்ளத்திலே கொண்டு மானசீகமாக அழைப்பு விடுத்தார். காலாக்னி ருத்ரர், கூர்மாண்ட ருத்ரர் என்று பல கோடி ருத்ரகணத்தவர், 30 முக்கோடி தேவர்கள், திருமால், நான்முகன், இந்திரன், பிரகஸ்பதி, சப்த ரிஷிகள், அசுரர், சுக்கராச்சாரியார், சூரிய சந்திரர், முனிவர், நாகர், அஸ்வினி தேவர், அஷ்டவசுக்கள், திக்குபாலகர்கள், ஏகாதச ருத்ரர்கள், நவகிரக தேவர்கள், கந்தர்வர், அப்சரஸ், கிண்ணர், கிம்புருடர், வித்யாதரர்கள், மகோதரர்கள், ஆஹா ஊஹு என்னும் தேவலோக இசை வல்லுநர்கள், தும்புரு, நாரதர், அதிதி, திதி, தனு, கத்ரு, அருந்ததி, துஷ்டி, புஷ்டி, கீர்த்தி, ஸ்வதா, ஸ்வாஹா, மதி, திருதி, லக்ஷ்மி, சரஸ்வதி என்று தேவ மகளிர் அனைவரையும் கைலைக்கு வரச் செய்தார் நந்தி. அனைவரும் சிவகோவிலில் ஈசனின் திருமுன் கூடினர். ஈசன் அனைவரிடமும் திருமணத்தை பற்றிய ஏற்பாடை சொல்லி மகிழ்ந்தார். தேவாதி தேவர்கள் சிவநாமத்தை 14 லோகங்களும் ஒலிக்கும் வண்ணம் கோஷித்தனர். எல்லோரும் கல்யாணத்திற்கு புறப்படுவதற்கான ஏற்பாட்டை துவங்கினர். சங்கநிதி, பதுமநிதி சகல லோகத்தவருக்கும் அணிமணி, ஆடை, ஆபரணங்களை கொடுத்து கொண்டே இருந்தன. பரமேஸ்வரன் பிரம்மாதி தேவர்களின் விருப்பத்திற்கு இணங்க திருக்கோலம் கொண்டார். பொன்னார் மேனியில் அணிந்திருந்த புலித்தோல் வஸ்திரம், பாம்பணிகள் முதலியவற்றை கலைந்தார்.
பொன்பட்டு வஸ்திரம், நவரத்ன அணிமணி ஆபரணங்கள் தூய திருமேனியில் சாத்தி கொண்டார். கும்போதரன் குடைபிடிக்க கந்தர்வ மகளிர் சாமரம் வீசினர். பொற்பாத குரடுகள் திருப்பாத கமலங்களில் அலங்கரிக்க ரிஷப வாகனத்தில் எழுந்தருளினார். உலகும் திரண்டு வர திருவிழா புறப்பட்டது. வேதம் ஒலித்தது, கீதம் இசைத்தது. ஹரஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, சம்போ மகாதேவா, சாம்ப சதாசிவா போன்ற கோஷங்கள் திக்கெட்டும் ஒலித்து கொண்டே இருந்தன. சங்கு, கொம்பு, காகலம், பேரி, முரவம், துர்யம், துந்துபிகள், டிண்டிமம் போன்ற வாத்திய கருவிகள், வீணை, புல்லாங்குழல் போன்ற இசை கருவிகள் ஏக காலத்தில் என் திசையும் பரவிய. வீதி எங்கும் கஸ்தூரி குழம்பால் பூசி பன்னீர் தெளித்திருந்தனர். வெண்கொற்ற குடையும் ரிஷப கொடியும் திருவீதி உலாவில் அழகிற்கு அழகு செய்தன. ருத்ரகன்னியர் நாட்டியம் ஆடினர். பிரதம கணங்கள் தண்டம் ஏந்தி வந்தனர். எங்கும் பூமழை பொழிந்து கொண்டே இருந்தது. ஈசனின் திருவீதி உலா ஔஷதி பிரஸ்த நகரை வந்தடைந்தது. வேத கோஷங்களும் வாத்திய ஓசையும் இமவான் நகரத்தை பெருமைப்படுத்தியது. சிவபெருமானை இமவானும் மேனையும் ராஜ மரியாதைகளுடன் வரவேற்று திருமாளிகைக்குள் எழுந்தருளச் செய்தனர். பொன்மணி ஆசனத்தில் ஈசனை எழுந்தருளச் செய்து பாத பூஜை செய்தனர். இத்தருணத்தில் இமயமலை குலுங்கியது. இமய பர்வதம் சிறுக சிறுக தாழே அழுந்திக் கொண்டே இருந்தது. அதனால் தென் திசை உயர வடதிசை தாழ்ந்தது. திருமணத்திற்கு வருகை தந்தோர் திக்குமுக்காடினர். அச்சத்தால் அலறினர், பயத்தால் நடுங்கினர். இதுவும் அந்த ஈசனின் திருவிளையாடல்தான் என்பதனை எவரும் அறிந்திலர். ஈசன் அன்பர்களை காக்க அருள் செய்தார். அருகே நின்று கொண்டிருந்த நந்தியை விழித்தார். நந்தி பணிவோடு ஈசன் எதிரில் வந்து நின்றார். ஈசன் நந்தியை திருநோக்கம் செய்து, நந்தி, அகஸ்தியரை நம்முன் அழைப்பாய் என்று அன்பு கட்டளையிட்டார். நந்தி தேவர் தியான நிலையை மேற்கொண்டு மானசீகமாக அகஸ்தியரை அழைத்தார். அடுத்த வினாடி அகஸ்தியர் ஈசன் திருமுன் பிரசன்னமானார். அகஸ்தியர் ஈசனை வலம் வந்து நமஸ்கரித்து சிரமீது கரம் உயர்த்தி பணிவோடு நின்றார். ஈசன் அகஸ்தியரை திருநோக்கம் செய்து, அகஸ்தியா, நீ இப்பொழுதே தென் திசைக்கு சென்று பொதிகை மலையில் இருப்பாயாக. உன்னால் பூமி சமமாகும் என்று சொன்னார். ஐயனின் ஆணையை ஏற்றுக்கொண்ட போதிலும் அகஸ்தியர் மனதில் ஒரு வேதனை. அதை ஈசனிடம் சமர்ப்பித்தார். மகாபிரபு, இந்த எளியவனுக்கும் தேவரீர் திருமணத்தை தரிசித்து மகிழ வேண்டும் என்று ஆசை உண்டல்லவா? கண்களில் நீர் மல்க உடல் விதர்ப்ப விண்ணப்பித்த அகஸ்தியரை திருநோக்கம் செய்த ஈசன், அகஸ்தியா, பொதிகை மலையில் இருந்து கொண்டே எமது திருமணத்தை உனது ஞான திருஷ்டியால் பார்க்கும்படியான ஒரு சக்தியை அளித்தோம் என்று ஆறுதல் சொல்லி அனுகிரகித்தார். அகஸ்தியர் ஈசனின் ஆணையை நிறைவேற்ற புறப்பட்டார். அகஸ்தியர் தென் திசை வந்து பொதிகை மலையில் திருப்பாதம் பதித்ததும் பூமி சமமானது. திருமணத்திற்கு வந்தோர் ஆரவாரம் செய்தனர், வெற்றி முழக்கமிட்டனர். திருமண சடங்குகள் ஆரம்பமானது. நான்முகன் அலங்காரத்திற்கான அணிமணி ஆவரணங்களை தங்க தாம்பாளத்தில் வைத்து ஈசன் திருமுன் சமர்ப்பித்தார். சுந்தரரான கைலை பெருமானே, பிரம்மாதி தேவர்களின் சமர்ப்பணமான இந்த நவரத்ன அணிமணி ஆபரணங்களையும் தேவரீர் திருமேனியில் சாத்தி கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். ஈசன் மனமகிழ்ந்து ஆபரணங்களை அணிந்து கொள்ள இசைந்தார். சதுர்முகன் சந்தோஷித்து ஆபரணங்களை இறைவனுக்கு சாத்தி மகிழ்ந்தார். வட்ட நிலா வடிவு கொண்ட செந்தாமரை முகம், வட்ட கருவிழிகள், கொவ்வை பழம் போன்ற செக்க சிவந்த அதரங்கள், சங்கு போன்ற கண்டத்தில் ஆலகால நஞ்சின் நீல நிற அடையாளம், திவ்யமான பேரொளி பொங்கும் அணிமணி ஆபரணங்களால் அகன்ற மார்பில் புரளும் அழகு, பொன்பட்டு வஸ்திரங்களாலும் அணிமணி ஆபரணங்களிலாலும் சர்வலங்கார பூஷிதராய் திருத்தோற்றம் அளித்த பரமேஸ்வரன் கோடிக்கணக்கான மன்மதனுக்கு நிகரான பிரம்ம தேஜஸை பெற்றார். இப்பேற்பட்ட சௌந்தரிய சாமுத்திரிகா லட்சணத்துடன் கூடிய சுந்தர பொலிவுடன் வந்த ஈசனை கண்டு பெண்கள் மதிமயங்கினர். ஈசன் அணிந்திருக்கும் நகைகளுக்கு ஈசனால் தான் ஒரு கௌரவம் என்று கூறினர். வைத்த விழி வாங்காமல் ஈசனையே பார்த்து கொண்டிருந்த பெண்கள் பல கோடி. திருவீதி உலாவரும் திருமண மண்டபத்தின் திருவாயில் வந்தடைந்ததும் மேனை தேவ மகளிர் சூழ்ந்து வர ஈசனை வணங்கி வரவேற்று அவரது பங்கஜ மலர் பாதங்களை பயபக்தியுடன் பாலாபிஷேகம் செய்து மலர் சாத்தி பூஜித்தாள். இப்பேற்பட்ட தேவாதி தேவனை, ராஜாதி ராஜரை, அழகு சுந்தரனை பற்றி தவறாக ஐயம் கொண்டோமோ என்று எண்ணி ஒரு கணம் வேதனைப்பட்டாள் மேனை. திருமாலும் நான்முகனும் திருவாயில் வந்து ஈசனை அழைத்து கொண்டு மணமேடை சென்று நவரத்ன சிம்மாசனத்தில் எழுந்தருளச் செய்தனர். இந்த சமயத்தில் பார்வதி தேவிக்கு அலங்காரம் நடந்து கொண்டிருந்தது. முனி பத்தினிகள் கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதா போன்ற புண்ணிய தீர்த்தங்களின் புனித நீரை பொற்குடங்களில் நிரப்பி நன்னீர் ஆட்டினர். பொன்வண்ண பட்டாடையை பார்வதியின் திருமேனியில் மிக அழகாக கட்டினர். தொட்டால் துவளும் மென்மையான திருப்பாத கமலங்களில்
செம்பஞ்சு குழம்பு பூசினர். ரத்ன மாணிக்க கற்கள் பதித்த பசும்பொன் தண்டைகளையும் கலீர் கலீர் என்று ஒலிக்கும் வெண்முத்து கொலுசுகளையும் திருவடிக்கு அணிவித்து அழகு செய்தார்கள். ஈசனின் நீலகண்டத்தை கட்டித்தழுவும் தேவியின் மென்கரங்களில் நவரத்ன வளையல்கள், கை விரல்களில் மோதிரம், திருச்செவிகளில் தோடு, மாட்டல், ஜிமிக்கி, தொங்கட்டான் போன்ற காதணிகள், செண்பகப்பூ போன்ற மூக்கில் மூக்குத்தி பில்லாக்கு, நீல் கழுத்தை சுற்றி சங்கிலி, முத்துச்சரம், பவளமாலை, சுட்டிகை போன்ற நவரத்ன அணி ஆபரணங்களை, கொடியிடையை சுற்றி ஒட்டியானம், நீல் கூந்தலை வாரிவிட்டு முடிச்சில் மலர்ச்சரங்கள், நெற்றியில் முத்துச்சரங்கள் என்ற வண்ணம் அம்பிகையின் அங்கமெல்லாம் தங்கமாய் துளங்கியது. இவ்வாறு அலங்கார பூஷணியாக விளங்கிய பர்வதகுமாரி பார்வதியை முனி பத்னியர்களான அதிதி, திதி, சுபர்ணி, சரசா, அனுசுயை, அருந்ததியும் நான்முகன் நாயகியான கலைவாணி, நாராயணன் தேவியர்களான ஸ்ரீதேவி, பூதேவி ஆகியோர் அழைத்து வந்து பரமேஸ்வரன் பக்கத்தில் அமரச் செய்தனர். பார்வதி தேவியும் கற்பக மரத்தை சுற்றியிருக்கும் காமவல்லி கொடி போல் ஈசனின் பக்கத்தில் நேசமுற அமர்ந்திருந்தாள். அது சமயம் 18 வகையான மேலவாத்தியங்கள் ஒலி எழுப்பின. சப்த ரிஷிகளின் வேத கோஷம் திக்கெட்டும் பரவியது. இமவான் பரமேஸ்வரனை வெண்பட்டு வஸ்திர ஆபரணங்களால் ஆராதனை செய்தான். பிரம்மதேவன் திருமந்திரங்களை சொல்ல இமவான் மனைவி மேனை கலச நீர் வார்க்க, இமவான் சிவபெருமானுடைய தண்டை சிலம் பணிந்த சேவடி கமலங்களை விலக்கி அப்புண்ணிய அபிஷேக தீர்த்தத்தை தன் மீது மனைவி மீது புரோஷித்து கொண்டான். உள்ளுக்கும் பருகினான், மனைவியையும் பருகச் செய்தான். தூப மலர்களால் திருப்பாதங்களை அர்ச்சித்தான். பின்னர் பார்வதி தேவியின் கையை பற்றி சிவபெருமான் திருக்கரத்தோடு சேர்த்து, சர்வலங்கார பூஷிதையும் சர்வ மங்கள சோபியுமான என் கன்னிகை பார்வதியை கைலாசபதியான சர்வேஸ்வரனுக்கு கன்னிகாதானம் செய்து என் குமாரத்தியை தேவரிற்கு சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி கன்னிகாதானம் செய்து கொடுத்தான் இமவான். திருமண வைபவங்கள் மங்களகரமாக நடந்து கொண்டிருந்தன. ஹோம சம்பந்தமான மங்கள சடங்குகளை நான்முகன் மற்றும் மாமுனிவர்கள், வேத விற்பன்னர்கள் ஒன்று கூடி கோடி மந்திர ஆராதனைகளுடன் பக்தி சிரத்தையுடன் நடத்தி கொண்டிருந்தனர். அம்மி மிதிக்கும் வைபவத்தில் பரமேஸ்வரன் பார்வதி தேவியின் திருவடிகளை தன் இரு கரங்களால் மிருதுவாக பிடித்து அம்மி மீது வைத்து இருவரும் அருகே நின்றிருந்த அருந்ததியை நோக்கினர். அக்னியை வலம் வந்தனர். திருமணச் சடங்குகள் ஒன்றின் பின் ஒன்றாக மங்களகரமாக நடந்த வண்ணம் மாங்கல்ய தாரணம் என்னும் மங்கள முகூர்த்த வேலையை நெருங்கியது. 30 முக்கோடி தேவர்கள், முனிவர்கள், சிவகணத்தவர்கள், கிண்ணர்கள், கிம்புருடர்கள் மங்கள கோஷம் எழுப்ப, வேத முழங்க, மங்கள இசை ஒலிக்க, கற்பக மலர்களும் மந்திராட்சதைகளும் தூவ பரமேஸ்வரர் பார்வதி தேவியாரின் திருக்கழுத்தில் மாங்கல்ய தாரணம் செய்தார். இக்கோலாகல வைபவங்களை எல்லாம் பொதிகையில் இருந்த வண்ணம் அகஸ்திய மாமுனிவர் தமது பத்னி லோபாமுத்திரியுடன் கண்டு கழித்து பேரின்ப கடலில் மூழ்கியிருந்தார். பரமசிவனும் பார்வதி தேவியும் மணமக்களாக இருந்த திருக்கோலத்தை தரிசித்த கோடான கோடி தேவர்கள் குதூகலம் கொண்டார்கள். இத்தருணத்தில் ரதி தேவி சிவபெருமானை தரிசித்து கணவனை திரும்ப பெற எண்ணி கண்ணீர் மல்க பிரார்த்தித்தாள். பரமேஸ்வரன் ரதியின் பிரார்த்தனையை ஏற்று அவளுக்கு திருவருள் புரிந்தார். ரதி தேவி, மன்மதன் உனது கண்களுக்கு மட்டும்தான் தெரிவான், மற்றவர்களுக்கு அவன் அரூபனானவன். இருப்பினும் அவன் காமபானம் தொடுத்து மோகமூட்டும் காமலீலைகளை சரிவரச் செய்வான். காம தகனத்தால் யாம் காமாரி என்ற திருநாமத்தை ஏற்போம். ரதிதேவியின் கண்களுக்கு மன்மதன் தோன்றினான். இருவரும் குதூகலம் கொண்டனர். இருவரும் ஈசனை மனக்கோலத்தில் கண்டு மகிழ்ந்து தரிசித்து சந்தோஷித்தனர். இத்தகைய சுபமுகூர்த்த வேளையில் இமவான் தனது மனைவியோடும் மகன்களோடும் ஈசனையும் ஈஸ்வரியும் நமஸ்கரித்து பணிவோடு நின்றான். கைலாச பேரரசர் இமவானுக்கு திருவருள் புரிந்தார். மலை வளைத்த பெருமான், கருணை கடலான ஈசன், உமா மகேஸ்வரி திருக்கரம் பற்றிய கல்யாண வைபவத்தை கண்டு களித்தோர் அனைவரும் பேரானந்த பெருவெள்ளத்தில் மூழ்கினர். அனைவரும் ஈசனின் திருவருளால் திருமண யோகம், புத்திர பாக்கியம், நிறைந்த ஆயுள், ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோடு கூடிய சுகமான மனவாழ்வை பெற்றனர். இங்கனம் சகல லோகத்தவருக்கும் அருள்பாலித்த ஞான கூத்தனான அம்பலவாணர் பார்வதி தேவியுடன் ரிஷபத்தில் திருக்கையிலையில் திருமாமலையில் எழுந்தருளினார்.